இனிய பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைய சூழலில் தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு புதிய கட்சியாக உருவெடுத்து தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்து தமிழக முதல்வராக பொறுப்பேற்று பணியாற்றி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் தமிழ்நாடு டாக்டர் கலைஞர் கட்டிட கட்டுமான மொழி மற்றும் அமைப்பு சாரா தொழிற்சங்கத்தின் சார்பாக மாநில தலைவர் கருணாகரன் என்ற முறையிலும் எங்களுடைய சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்பு தம்பி தேவா அவர்களும் மாநில பொருளாளர் திரு சக்கரவர்த்தி அவர்களும் இந்த சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் அலுவலக ஆலோசகருமான தம்பி மோகன் அவர்களும் அவர்கள் சார்பாகவும் மற்றும் மாவட்ட மாநில ஒன்றிய கழக நிர்வாகிகள் சார்பிலும் எங்கள் சங்கத்தினுடைய சங்க உறுப்பினர் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் அவர் தமிழகத்தில் பொறுப்பேற்று ஒரு நல்ல ஆட்சியை தருவார் என்றும் அந்த ஆட்சிக்கு உறுதுணையாக நாங்கள் சங்கம் செயல்படும் என்றும் அவர் சிறப்பான ஆட்சியை கொடுத்து தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்கும் வாழ்முறைக்கும் பாடுபட வேண்டும் என்றும் இந்த சங்கத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை மனமாற அவர்களுக்கு தெரிவித்து கொண்டு யுனிவர்சல் மூவி மேக்கர்ஸ் என்று சினிமா ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி அதன் தயாரிப்பின் மூலம் முதல் படமாக காதலே என்னை காதலி என்ற திரைப்படம் எடுத்து மிக வெற்றிகரமாக 15 நாட்கள் திரையரங்கில் ஓடி வெற்றி பெற்றது. அதேபோன்று திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் நிரந்தர உறுப்பினராகவும் முன்னாள் செயற்குழு நியமன செயற்குழு உறுப்பினராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இப்பொழுது எங்கள் யுனிவர்சல் மூவி மேக்கர்ஸ் நிறுவனத்தின் 2வது திரைப்படமாக மிக விரைவிலே ஆரம்பிக்க இருக்கிறோம். அந்த திரைப்படத்துக்கு இயக்குனராக தம்பி வசந்தகுமாரும் அந்த படத்தில் நடிகராக திரு அருண்குமாரும் அவர்களோடு சேர்ந்து பணியாற்றக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்களும் நடிகைகளும் மற்றும் அந்த துறையின் சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளும் இந்த யுனிவர்சல் மூவி மேக்கர்ஸினுடைய திரைப்படம் 2வது திரைப்படத்தை மிக சிறப்பாக இயக்கி ஒரு வெற்றி படமாக அமைத்து தருவார்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளராக யுனிவர்சல் மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் நடத்தி வரும் நான் ஈகை கருணாகரன் என்கின்ற நான் இந்த திரைப்படம் ஒரு கிராமத்து சம்பந்தப்பட்ட சாயலோடு சமுதாய சிந்தனையோடு இப்பொழுது நடைமுறையில் உள்ள பள்ளி கல்வியினுடைய மாணவர்களுடைய செயல்பாடுகள் குறித்தும் இளைஞனுடைய நலன் முன்னேற்றத்திற்காக ஒரு சாயலாக இந்த படம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்றும் நான் கருதுகிறேன். இந்த திரைப்படத்தை இயக்குகின்ற தம்பி வசந்த் அவர்கள் ஏற்கனவே தானா என்கின்ற ஒரு திரைப்படத்தை எடுத்து அதன் மூலமும் அறிமுகமாகி சில திரைப்படங்களுக்கு உதவியாளராக பணியாற்றி தானா திரைப்படத்தை இயக்கி ஒரு வெற்றி கண்ட ஒரு அன்பு சகோதரன். அவர் இது 2வது படமாக இதை இயக்குகிறார். ஏற்கனவே என்னுடைய மகனும் ஒரு திரைப்படத்தில் நடித்து அவரும் இயக்குனராக இருக்கிறார். அவரும் இந்த படத்தில் இணைந்து இணை இயக்குனராகவும் நடிகராகவும் வளம் இருக்கிறார். அவர்களோடு சேர்ந்து நடிக்கின்ற அனைத்து கலைஞர்களும் அவருடைய செயல்பாட்டுகளை இந்த படத்தின் மூலம் திறமைகளை வெளிப்படுத்தி இந்த திரைப்படம் மிக சிறப்பாக அமைந்து ஒரு வெற்றி படமாக இந்த தருணத்தில் இந்த சூழலில் மக்களின் மனதிற்கேற்றவாறு மக்களின் மனநிலைக்கேற்றவாறு மக்களின் செயல்பாட்டுக்கேற்றவாறு மக்களின் முன்னேற்றத்துக்கு ஏற்றவாறு இந்த திரைப்படம் அமைய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு அவர்களை அறிமுகப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இயக்குனரும் இந்த படத்தில் நடிக்கின்ற தம்பி அருண்குமாரையும் இந்த தருணத்தின் மூலத்தில் அறிமுகப்படுத்தி அவர்களை உரையாற்ற விரும்புகிறேன். தானா திரைப்படத்தை இயக்கி இப்பொழுது நம் திரைப்படத்தை இயக்குகின்ற அன்பு தம்பி வசந்த் அவர்கள் உங்களிடத்திலே உரையாற்றுவார். எல்லாருக்கும் மாலை வணக்கம். இந்த கம்பெனி எப்படின்னா என்னோடய தாய் வீடு மாதிரி. நான் முதல் அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த கம்பெனியில் தான் ஜாயின் பண்ணி பணியாற்றினேன். அதில் அப்போ அவங்க திருநான்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அதில் தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணி அதிலேருந்து ஒரு குடும்பமாக நான் தயாரிப்பாளராக பார்த்ததில் அப்பான்னு தான் எப்போதுமே கூப்பிடுவேன். எனக்கு உட்காரவே இங்கே கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. நான் ஒரு முன்னாடி உட்காந்ததே கிடையாது. நான் அந்த மாதிரி தான் அப்படியே பயணிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ நான் கஷ்டப்பட்டு திருப்பி ஒர்க் பண்ணி தானான்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் டைரக்ஷன் பண்ணேன். அந்த படத்தில் திரு அருண்குமார் கருணாகரன் அதில் ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணார். சிறப்பாக சூப்பராக பண்ணி கொடுத்தாரு.
அப்பா எந்த திரைப்படமும் அவ்வளோ சீக்கிரம் பார்க்க மாட்டார். எனக்காக இந்த திரைப்படம் வந்து பார்த்து ரொம்ப பாராட்டினாங்க. அப்போ ஆஃபீஸ் கூப்பிட்டு நம்ம கம்பெனியில் நீ அடுத்து ஒரு படம் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு வாக்கு கொடுத்துருந்தாரு. அதை வந்து இப்போ அப்பா எனக்காக இந்த தருணத்தில் நிறைவேற்றி தர்றாப்புல. அது இந்த இந்த கம்பெனிலே நான் ஒர்க் பண்ணி இந்த கம்பெனிலே எனக்கு ஒரு படம் கிடைக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த படத்தை பெரிய லெவலில் வெற்றி பண்ணி கொடுக்கணுங்கிறது நான் இறைவனை வேண்டிக்கிறேன். சார் இந்த படத்துல மெயின் காஸ்டிங் யார் யார் சார்? சாரோட சன் வந்து மெயின் கேரக்டர் பண்ணுறாங்க. அது இல்லாமல் தம்பிராமையா அண்ணன், அப்புறம் சில முக்கியமான ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. இது இல்லாமல் மறைந்த இந்த நிழல் கலைஞர்கள் ஒரு 5 பேர் முக்கியமான ஆள் இருக்காங்க. அது எம்ஜிஆர், சிவாஜி சார், நம்பியார் சார், இந்த மாதிரி சில முக்கியமான கேரக்டர் இருக்காங்க. இது வந்து ஒரு கிராமத்துக்குள்ளே நடக்கிற முக்கியமான ஒரு சம்பவத்தை சொல்ல வருது. என்னென்னா, இன்றைக்கி தண்ணி, நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று எல்லாமே வந்து மக்களுக்கு பொதுவான ஒரு விஷயம். அதை யாருமே சொந்தம் கொண்டாட முடியாது. அதை பற்றி ஒரு முக்கியமான ஒரு கருத்து இந்த படத்தில் இருக்குது. அப்புறம் நாடகங்கள் ஏன் அந்த காலத்தில் போட்டாங்க, இவர் ஹரிச்சந்திரன் ஏன் உண்மையை பேசினார், ஏன் மதுரையை கண்ணகி எரிச்சாங்க அப்படிங்கிற காரணம்லாம் ஏன் சொன்னாங்கன்னா, குழந்தைகள்லாம் நல்லா வளரணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி நாடகங்கள்லாம் நடத்துனாங்க. அதெல்லாம் அப்படியே மருவி அது அப்படியே ஆபாசமாக நடனமாக அப்படி பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அதெல்லாம் மாற்றி எதுக்கு அந்த நாடகங்கள்லாம் பண்ணாங்கங்கிற கருத்தையும் இந்த தண்ணி பிரச்சனையும் அப்போது ஒற்றுமையும் சொல்கிறது தான் அந்த படத்தோட. என்னுடைய மகன் அருண்குமார் அவர் ஏற்கனவே இயக்கியிருக்கிறார், நடித்திருக்கிறார். இந்த படத்தில் தன்னுடைய திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தி ஒரு வெற்றி படமாக கொடுப்பார் என்று நம்புகிறோம். அதன் அடிப்படையிலே இந்த திரைப்படம் தயாரிக்கப்படுகிறது. வந்திருக்கக்கூடிய அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கம். யூனிவர்சல் மூவி மேக்கர்ஸில் வந்து ப்ரொடக்ஷன் நம்பர் 2, இந்த ப்ரொடக்ஷன் நம்பர் 2ல் வந்து டைரக்டர் வசந்தகுமார் இந்த படத்தை இயக்குறாரு. இந்த படத்தை வந்து எங்கள் அப்பா டாக்டர் EKK கருணாகரன் வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எனக்கு சினிமாவில் வந்து என்னை கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு வந்து நீ வந்து கலைத்துறையில் இருக்கணும் அப்படின்னு அதை கூட்டிகிட்டு வந்தது எங்கள் அப்பா தான். ஸோ நான் காலேஜ் முடிச்சிட்ட பிறகு பிஸ்னஸ் தான் பண்ணணும் அப்படின்னும் போது அவருக்கு என்னை விட சினிமா துறை மீதும் கலை மீதும் அவருக்கு காதல் அதிகம். அப்போ அந்த நேரத்தில் அவர் வந்து அவருடைய கடின உழைப்பால் முன்னேறக்கூடிய நேரத்தில் இருக்கும்போது அவருக்கு இதிலெல்லாம் நடிக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் அவருக்கு டைம் இல்லை. ஆனால் அவர் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு டி ராஜேந்தர் மாதிரி அவர் ஒரு பெரிய ஜாம்பவன். அவர் நல்ல ஒரு அழகான ஒரு கவிதை போல பேசக்கூடிய ஒரு ஆள், நல்லா நடிப்பார், நிறைய விஷயங்கள் கதை எழுதுவாங்க. ஸோ அவருக்கு அந்த ஆசை அவருக்கு இன்பில்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் அவர் வந்து என்னை ஏதாவது ஒரு வகையில் சினிமாவில் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாங்க. நாங்கள் 2008 வந்து திருநான்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணோம். அந்த நேரத்தில் வந்து எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சினிமான்றது முழுசாக தெரியுமானா தெரியாது. பட் எங்கள் அப்பா யூஸ்வலாக எல்லாருமே நம்புவாங்க. அது மாதிரி அந்த படம் சிலரால் நம்பப்பட்டு நிறைய படங்கள் செலவழிக்கப்பட்டும் அந்த படம் பெருசாக ஷூட் போல் கம்ப்ளீட் ஆகலை. அது அப்படியே நின்றுச்சு. பட் இருந்தாலும் நம்ம தொட்ட விஷயத்தை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 18 வருஷம் கழித்து திருப்பி யூனிவர்சல் மூவி மேக்கர்ஸில் ப்ரொடக்ஷன் நம்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த படத்தை பண்ணுறோம். நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது இந்த படத்து மேலே. இந்த படம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நலிந்த ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணக்கூடிய நடிந்த கலைஞர்களை பற்றின சில ஒரு விஷயங்கள்லாம் வசந்தகுமார் சொன்னார். அதெல்லாம் வந்து உண்மையாலுமே கேட்கும்போது ரொம்ப ரியாலிட்டியில் இப்போவும் நடந்துகிட்ருக்க விஷயங்கள் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ஆமாம் இல்லை, இப்போ உலகம் எங்கே போயிட்டுருக்கு, இங்கே வந்து எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, யூடியூப் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் ஆனால் வந்து இன்னும் இந்த ஸ்டேஜ் ஷோஸ் மட்டுமே நம்பிட்டு இருக்க மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவர் சொல்லும் போது தான் அதோட ஆழமான விஷயங்கள் எங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ற ஒரு அப்பாவுக்கு அந்த ஒரு விருப்பம் இருந்தது. அதனால் இந்த படத்தை நாங்கள் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். படத்தில் நிறைய டெக்னீஷியன்ஸ் வந்து இருக்காங்க. அது நாங்கள் அடுத்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் நாங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படம் நல்லபடியாக வரணும். உங்கள் எல்லோரோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். இந்த படத்தில் வந்து தம்பிராமையா சார், அதுக்கப்புறம் நட்டி சார், அது மாதிரி இன்னும் நிறைய ஃபெமிலியர் டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. நிறைய ரொம்ப அனுபவம் வாய்ந்த நிறைய டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்காங்க. இது ஒரு சின்ன பட்ஜெட்டில் தான் இந்த படம் நாங்கள் பண்ணுறோம். இந்த படத்தை வெற்றிகரமாக முடித்து
யூனிவர்சல் மூவி மேக்கர்ஸ்ன்றது வந்து நாங்கள் ரொம்ப ஆசாசியாக உருவாக்கின ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்தில் நிறைய புதுமுக இயக்குனர்களை வந்து அடுத்து உள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது அப்பா ஆசை. இன்னைக்கு நான் எங்கள் பேனரில் படம் பண்ணணும்னு நினைக்கிற அத்தனை இயக்குனர்களுக்கும் சொல்கிற விஷயம் ஒன்று தான். ப்ரொடியூசரை வாழ வைக்கணும்னு நினச்சிட்டு கண்டிப்பாக ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வாங்க. ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னு நினச்சி வாங்க. உண்மையாக அவங்களுக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க. ஒரு ப்ரொடியூசர் நல்லா இருந்தாருன்னா நீங்கள் ஜெயிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய அத்தனை இயக்குனர்களும் ஜெயிச்சிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம மறைந்த நம்ம ப்ரொடியூசர் சௌத்ரி சார் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் அத்தனை புது டைரக்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்த ஒரு பெரிய ஜாம்பவான். அவர்லாம் வந்து எப்படி வந்து ஒரு புது இயக்குனரை நம்பி படம் பண்ணார். இங்கே ஒவ்வொருத்தவங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கிட்டு ஒருத்தங்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு வாங்க, கற்றுக்கிட்டு வாங்க. நான் இந்த படம் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு வாங்க. ஒரு நல்ல கதையை கொண்டு வாங்க. ப்ரொடியூசரை வாழவிங்க. உங்களுக்கு மட்டும் இல்லாமல் அடுத்து உங்கள் நண்பர்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே படம் பண்ணணும். இது நான் என் ப்ரொடக்ஷனுக்கு சொல்லலை, பொதுவாக எல்லா ப்ரொடக்ஷனுக்குமே ப்ரொடியூசரை வந்து நம்ம சேஃப் ஜோனில் வச்சுக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு படம் பண்ணுங்க. கண்டிப்பாக பண்ணலாம். நானும் ஒரு இயக்குனராக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அப்பா ப்ரொடியூசரு நீயே வெளியில் ட்ரை பண்ணுற அப்படின்னா, இல்லை நான் வெளியில் போய் ட்ரை பண்ணணும் அப்படின்றதுக்காக நானும் 2-3 கம்பெனிஸ் எல்லாம் அலைஞ்சிட்ருக்கேன். மீன்வைல் நானும் படம் பண்ணுவேன். ஆனால் எங்கள் பேனரில் பண்ண மாட்டேன். ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து ஒரு ப்ரொடியூசரை நம்ம எந்த சேஃப் ஜோனில் வச்சுக்கணுன்ற விஷயம் நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். வரக்கூடிய அத்தனை இயக்குனரும் அதே மாதிரியான ஒரு மைண்ட் செட்டப்பில் வாங்க. எல்லாம் நல்லபடியாக படம் பண்ணுங்கள். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். யூனிவர்சல் மூவி மேக்கர் சார்பில் ஈகை டாக்டர் கே கருணாகரன் வந்து 2வது படம் தயாரிக்கிறாரு. அதில் முதல் படம் வந்து காதலி என்னை காதலி அப்படின்ற ஒரு டைட்டில் ரிலீஸ் பண்ணார். அவர் கொஞ்சம் கேப் விட்டார். இந்த எலெக்ஷன் அதெல்லாம் வந்ததுனால அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து அடுத்த படத்துக்கான வேலையை ஆரம்பிச்சிருக்காரு. விரைவில் அதுக்கான பூஜை இருக்கும் போது அந்த படத்தை வசந்த் டைரக்ட் பண்ணுறாரு. அதில் அருண்குமார் வந்து ஒரு கீ போஸ்டில் நடிக்கிறாரு. மற்ற ஆர்டிஸ்ட்லாம் தேர்வு நடந்துகிட்ருக்கு. இதில் வந்து பிரபல முன்னணி கதாநாயகியும் அதில் பங்கு பெற இருக்கிறாங்க. பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து ப்ரெஸ் ரிலீஸு உங்களுக்கு வரும். சினிமா மேலே உள்ள ஆர்வத்தில் புது கலைஞர்களையும் புது நடிகர்களையும் நடிகைகளையும் இதில் நடிக்க வைக்கிறதுல ஒரு தீவிரமான இதில் இருக்கிறார் டாக்டர் கருணாகரன். இது வந்து சினிமா சம்மந்தப்பட்ட விஷயம் வருது. இது போக அவர் வந்து தமிழ்நாடு டாக்டர் கலைஞர் கட்டுமான பணி மற்றும் அமைப்பு சாரா தொழிற்சங்கம் ஒரு அமைப்பு வச்சுருக்கிறாரு. அதில் கிட்டத்தட்ட 10,000 உறுப்பினர்கள் இருக்காங்க. அதில் வந்து மாநில தலைவராக ஈகை கருணாகரன் இருக்கிறாரு. மாநில துணைத் தலைவரில் 2 பேரில் ஒன்று நான் விஜயமுரளி இருக்கிறேன், இன்னொருத்தர் வந்து கணேசன் இருக்கிறாரு, ஜெயச்சந்திரன் இருக்கிறாரு. பொருளாளர் வந்து தேவன், பொதுச் செயலாளர் தேவன், சக்கரவர்த்தி பொருளாளர், ஜெயச்சந்திரன் ஒரு துணைத் தலைவராக இருக்கிறாரு. அப்புறம் மோகன் வந்து இசி மெம்பராக இருந்து அலுவலர் மேலாளராகவும் பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ அந்த அமைப்பு சங்க சார்பில் புதிதாக தேர்வு பெற்ற நம்ம தமிழ்நாடு சிஎம் தமிழக வெற்றி கழகத்தோட முதல்வர் விஜய் அவர்களுக்கும் அவருடைய அமைச்சர் சகாக்களுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த அமைப்பு சாரா சங்கம் சார்பில் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். அதே சமயம் ஆளுங்கட்சியாக இருந்து இன்னைக்கு எதிர்கட்சியாக மாறி இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த சங்கம் சார்பில் நாங்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ தொடர்ந்து திரைப்படங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து பண்ணுறாங்களோ அது மாதிரி இந்த தொழிலாளர்களுக்கும் அவங்க வந்து ஒரு முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கான வாழ்வாதாரத்துக்கு ஒரு அடிப்படையை ரெடி பண்ணி கொடுக்கணும். அவங்களுக்கு எல்லா வசதிகளும் கிடைக்கணுங்கிறது அந்த சங்கத்தோட நோக்கம். அதை வந்து முன்னெடுத்து டாக்டர் கே கருணாகரன் வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறது தீவிரமாக இருக்கிறாரு. அதுக்காக விரைவில் மிகப்பெரிய ஒரு கூட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த கூட்டத்தில் நிறைய தீர்மானங்களை நிறைவேற்ற போகிறாங்க. இது விஷயமா இப்போ ஒரு நம்ம மாநில தலைவர் கருணாகரன் அவர் பேசுவார். சங்கத்தின் சார்பாக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அவர்களையும் அந்த தொழிற்சங்கம் சம்பந்தப்பட்ட அமைச்சரையும் நேரில் சந்தித்து தொழிற்சங்கத்தின் சார்பாக அவங்களுக்கு மனுக்கள் கொடுத்து தொழிலாளர்களுடைய இன்னல்கள் என்ன முறையில் இருக்கிறது, அவர்களுடைய வளர்ச்சிக்கு என்னென்ன செயல்பாடுகள் செய்ய வேண்டும்,
ஏற்கனவே தொழிலாளர்களுக்காக என்னென்ன நிதிகள்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அந்த நிதிகளெல்லாம் எந்த முறையில் மக்களுக்கு போய் சேருகிறது, சேரவில்லை என்பதெல்லாம் நாங்கள் ஒரு புத்தகமாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது சம்மந்தப்பட்ட தொழில்துறை அமைச்சர்கிட்டும் முதலமைச்சர் கவனத்துக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு தொழிலாளர்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் தொழிலாளர் குடும்பத்தாருக்கும் மிக விரைவில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்குண்டான வகையில் அவர்கள் வாழ்வாதாரம் வளர்வதற்குண்டான வகையில் முதலமைச்சரை சந்தித்து அதுக்குண்டான முயற்சிகளை எடுப்போம் என்று இந்த சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கிறேன். அதே சமயத்தில் எங்களுடைய திரைப்படம் யுனிவர்சல் மூவி மேக்கர்ஸில் நடிப்பதற்கு விருப்பமுள்ளவர்கள் எங்களுடைய சினிமா அலுவலகத்தை நாடி இயக்குனரை சந்தித்து அவர்கள் வாய்ப்புக்கு ஏற்றபடி நடிப்பதற்கு வாய்ப்பு அளிக்கப்படும். அதனால் இந்த அலுவலகத்தினுடைய முகவரி நம்பர் 2 யுனைடெட் இந்தியா காலனி, கோடம்பாக்கம், சென்னை 24. யுனிவர்சல் மூவி மேக்கர் சினிமா கம்பெனியுடைய பெயர், இயக்குனர் பேர் வசந்த். அதனால் அவங்க வசந்தை தொடர்பு கொண்டு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு அவர்கள் தகுதிக்கு ஏற்றாப்பார் வாய்ப்புகள் அளிக்கப்படும். விருப்பமுள்ளவர்கள் அணுகி அவர்களுடைய விருப்பத்தை தெரிவித்தால் அதற்குண்டாவாறு வாய்ப்புகள் அளிக்கப்படும் என்பதையும் அருமை சகோதரர் கட்டிட சங்கத்துடைய மாநில துணைத் தலைவர் விஜய் முரளி அவர்களுக்கும் வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் அதே போன்ற படத்தில் இப்பொழுது நடித்து கொண்டிருக்கும் தம்பிக்கும் இந்த திரைப்பட நடிகர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.